வணக்கம், நான் உங்கள் தனிஷ் டிஆர்எஃப். இன்றைக்கி என்ன ப்ளாக் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். டிஆர்எஃப் சொல்லி கோயிலோட என்ட்ரன்ஸ் இது தாங்க. அப்படியே இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தாங்க கோயிலுக்கு நடந்து போகணும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்து அப்படியே கோயிலுக்கு போகணுங்க. டிஆர்எஃப் இந்த கோயிலுக்கு நம்ம ஏற்கனவே வந்திருப்போம், இருந்தாலும் இன்னொரு வாட்டி நம்ம போக போகிறோங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தோம்லங்க, அந்த சேனலுக்காக ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்திருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சேனலுக்காக நம்ம வீடியோ எடுக்க வரோம். சொல்லி இப்படியே நேராக நடந்து போகணுங்க. டிஆர்எஃப் கரெக்டாக இந்த கோயிலுக்கு போகிற வழி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க, நீங்கள் நம்ம பேரூர்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூட்டு சொல்கிறேங்க. டிஆர்எஃப் நான் போகும்போது அந்த ரூட்டெல்லாம் உங்களுக்கு கவர் பண்ணிட்டு போகிறேன். அந்த வழியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா நொயெல்லாம் இருக்குதுங்க. சரி, இந்த சைடு பார்த்தீங்கன்னா நிறைய கருமாரி பண்ணுறக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த கருமாரினா அஸ்தி கரைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் செட் பண்ணியிருக்காங்க. சொல்லி இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஏதோ பில்டிங்கெல்லாம் தெரியுது இல்லைங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அஸ்தி கரைக்கிறதுக்கு சாமியார் பார்த்தீங்கன்னா அங்கே கொஞ்சம் தவம் பண்ணுவாங்க சொல்லுவாங்க. சொல்லி நம்ம இப்படியே போகணும். பயங்கரமாக இருக்குதுங்க. ஆனால் இடம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. சொல்லி இந்த மாதிரி நடந்து போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்புகள் நிறையா இருக்கும் சொல்கிறாங்க. அப்படியே வாடதே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு அது மாட்டோம் பார்த்துக்கலாம் எதுவும் இருந்தாலும். சரி, நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு வந்திருக்கேங்க. டிஆர்எஃப் இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நான் மொட்டை அடிக்க வந்திருக்கேன். சொல்லி எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2018 இல்லை 17 தான் நினைக்கிறேங்க, இல்லை 19 இந்த ஏஜில் பார்த்தீங்கன்னா எனக்கு மொட்டை அடிக்க இங்கே தாங்க மொட்டை அடித்தாங்க. இங்கே இல்லை, இதை தாண்டி இன்னொரு கோயில் இருக்குது. அது 2 கோயிலில் நம்ம கவர் பண்ண போகிறோம். அந்த கோயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏடுபிராமியன் கோவில் நினைக்கிறேன், எனக்கு வாயில் வர மாட்டேங்குது, அதுதான் நினைக்கிறேன். சரி, ஆனால் பயங்கரமாக இருக்குல்ல இடம், சூரிய இடம். ஆமாம், நைட்லாம் வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த எண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் எனக்கு வழியெல்லாம் சில வழியெல்லாம் மறந்து போச்சுங்க. இல்லை, இந்த பார்க்க மரமெல்லாம் பார்த்தியா சூர்யா, ஜம்முன்னு இருக்குதானா. இந்த மாதிரி இயற்கையாக இருக்கிறது தானே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்ன கொஞ்சம் பயம்னா கீழே பாம்பு ஏதாச்சும் வந்துடுமான்னு ரொம்ப ரொம்ப பயமாக இருக்குதுங்க. சொல்லி இங்கே நிறைய பாம்புகள் இருக்குது, அது மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஆனால் நம்ம நடக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 மீட்டர்ஸ் இல்லை ஒரு 12 மீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சதுக்கு 10 மீட்டர்ஸ் இல்லை 12 மீட்டர். அப்படியே வா போகலாம், அப்படியே வாங்க டிஆர்எஃப். நான் உள்ளே போயிட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அப்படியே ஒரு வீடியோ. டிஆர்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா கோயில்கிட்ட வந்தாச்சு. இதோ அங்கே தெரியுது பாருங்க. அப்படியே வா, அப்படியே பயங்கரமாக இருக்கிறோம். கோயில்கிட்ட என்ட்ரன்ஸ் வந்து தரமாக இருக்குது. கோயில் தெரியுது பாருங்க. அவர் கட்டிட்டு இந்த சாமி பேர் எனக்கு இப்போதாங்க தெரியுது. ஓம் கொடலூர் மாரியம்மன் போட்டிருக்குதுங்க. சொல்லி இந்த சாமி பேர் இத்தனை வருஷமாக வந்துட்டுருக்கிறேன், ஆனால் இப்போ தாங்க எனக்கு ஞாபகமே வருது. சொல்லி அப்படியே வந்து சாமி பார்க்கலாம். வெளியே போயிட்டு இதாங்க என்ட்ரன்ஸ். கால் கழிக்கலாம் சார். சமவையில் இது தண்ணியும் சூடாக தானே வருது. எனக்கு வேணாப்பா, இப்போ ஜில்லுன்னு ஆயிடுச்சுடா. கால் கழுவும்போது என்ற வந்து கால் விட்டு கழுவிட்டு இருக்கிறேன், சுடுது ஏற்கனவே. ஓகே ஓகே. டிஆர்எஃப் என்னால் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சாமி காட்ட முடியாது. சொல்லி சாமி அவர் பூசாரி காட்ட வேணாம்னு சொல்லியிருக்காரு. சரி, அதனால தாங்க என்னோடய ஃபேஸ் காட்டிகிட்டு இருந்தேன். சரி, நான் அப்படியே கொஞ்சம் சாமி கும்பிட்டு அப்படியே வந்துட்டு ப்ளாக் கண்டினியூ பண்ணுறேங்க. டிஆர்எஃப் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ தாங்க பூஜையெல்லாம் முடிஞ்சிருச்சு டிஆர்எஃப். சொல்லி அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயிலை சுற்றி காட்டுறேன். சரி, இந்த இடம் உங்களுக்கு சில பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை, இந்த இடம் தான் நினைக்கிறேன். இந்த இடம் தாங்க கரெக்டாக. அந்த இது இந்த ஃபேக்ட்ரி உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, அங்கே தாங்க நம்மளுக்கு ஒரு அண்ணன் நல்லதாக ஒரு வார்த்தை சொல்லி விட்டார். சரி, அந்த வார்த்தையெல்லாம் நிறைவேற்றிட்டு இன்றைக்கி வந்துட்டு அந்த அண்ணன் இருந்தான்னா சொல்லலாம் எவ்வளோ இன்கம் வந்திருக்குதுன்னு. அவர் கேட்டாருங்க என்கிட்ட, எத்தனை ரூபாடா தம்பி உனக்கு இன்கம் வந்திருக்குது, அவ்வளோ யூவர்ஸ்லாம் நீ அடிச்சிடுவேன் கேட்டேன். இன்றைக்கி அதெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டு நின்றுட்டுக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தைக்காக அச்சீவ் பண்ணிட்டு நின்றுட்டுக்கிறேன். சரி, இதுதாங்க இந்த கோவில். இதோ அந்த வழியாக கோவில் என்ட்ரன்ஸுங்க. அப்படியே இது ஒரு சின்ன கோவில் மாதிரி தாங்க இருக்குது. பார்த்தீங்கன்னாங்க
இங்கே ஒரு சாமி இருக்குது. சரி இயர் ஆஃப் நம்ம சூர்யா மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னாங்க தீர்த்தம் வாங்கிட்டு இருக்கிறான். என்னை கூப்பிட்டா நான் வரலாடான்னு சொல்லிட்டேன். இருங்க அப்படியே அவங்ககிட்ட போயிட்டு விட கண்டிப்பாக பண்ணுறேன். டெய்லி பொங்கல் கிடைக்குமா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. இயர் ஆஃப் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கல் கிடைச்சி. கேமரா அடி வந்துருச்சுடா, டிஸ்பிளேல அடி வந்துருச்சா? இல்லை அதில் இல்லை அது உரசிடுச்சு டிஸ்பிளே. இது எறும்பு சாப்பிடுதுடா. பொங்கல் தந்துருக்காங்க சரியா? அப்படியே பொங்கல் சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். டிஆர்எம் பூசாரி என்ன பார்த்தீங்கன்னாங்க அம்மனை நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க சொல்லிட்டாங்க. அதனால தான் வீடியோ எடுத்துக்கிறேன். அம்மன் பார்த்தீங்கன்னாங்க எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள். ஸோ செம பூஜைங்க. இப்போ செமையாக பூஜை நடந்துச்சு. அந்த பூஜையை மட்டும் தாங்க வீடியோ எடுக்க முடியல. ஏதானே சப்பை கேட்க வேண்டியதானே அவர் தாங்க பூஜையில் கொஞ்சம் பிஸியாக இருந்தார், வீடியோ எடுக்க முடியலைங்க. நம்ம மாப்பிள்ளை பார்த்தீங்கன்னாங்க ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். சரி நம்ம இங்கே இருக்கிற இடத்துல உங்களுக்கு கவர் பண்ணி காட்டுறேங்க. அவங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரட்டும். டியர் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னாங்க இந்த இடத்துல கிடச்சால பார்த்தீங்கன்னாங்க அப்படியே சும்மா ஒரு வீடியோ எடுக்கலாம்னு நினச்சேன். சொல்லி இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோழி கொண்டு வச்சுருக்காங்க, ஒரு பைக் வச்சுருக்காங்க. தண்ணியெல்லாம் இங்கே வருது ஆடோ சரியா? தெரில பாரு. வருமா? வருதுடா. கவர்மெண்ட் நல்லா வசதி பண்ணி வச்சுருக்காங்க. செம்மையாக இருக்குதுங்க. ஆனால் இடம் அப்படியே பார்த்தீங்கன்னாங்க இங்கே ஒரு புளிய மரம் இருக்குது, செம்மையாக இருக்குது. ஆனால் அங்கே போய் இங்கே ஒரு வீடு அப்படியே அங்கே வா, அங்கே போகலாம். பார்த்தீங்கன்னாங்க இங்கேயே ஒரு தண்ணி டேங்க் வச்சுருக்காங்க. அப்படியே இங்கே ஒரு சாமி இருக்குது. இது அப்படியே தான் நீ உள்ளே இருந்தீங்கள, அப்படியே தான் வந்து காட்டிட்டு வந்தேன் இந்த சாமியை. நீ பூஜை பண்ணிட்டு இருந்தீங்க, பூஜையில் இருந்தீங்க அப்போ தான் இங்கே வந்து அப்படியே எது அந்த பக்கம் போகிற வழியா இங்கே நிறைய வீடெல்லாம் இருக்க மாட்டேங்குது ரசிக்கலாம். இல்லை அது வீடு இல்லை, அங்கே இருக்கிறது இல்லைடா, அது வீடு இல்லை. இதோ அந்த சைடு வந்து அது பார்த்தீங்கன்னா வீடு இல்லை. அது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அண்ணன் லாஸ்ட் வீடியோவில் வந்தேன்டா சூர்யா, இங்கே நானும் ராமும் வந்தோம் சொல்லி என்னோட ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனலுக்காக வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு என்கிட்ட கேட்டுருந்தாரு, என்னடா தம்பி யூடியூப் சேனலா, எவ்வளோ சப்ஸ்கிரைபர்னு கேட்டார். நான் சொன்னேன், நான் என்னன்னா ஒரு 100 சப்ஸ்கிரைபர் இருக்குன்னு சொன்னேன். சரி எவ்வளோ காசு வருதுன்னு கேட்டார். நான் அதெல்லாம் 1000 சப்ஸ்கிரைபரே ஒரு 10,000 மில்லியன் வியூவர்ஸ் இருக்கணும், அவ்வளோ எப்படி தான் தம்பி அடிப்பீங்க கேட்டார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டுத்தையுமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கேன். 1000 தாண்டி 30K வந்திருக்கும். இதுவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. சரி அந்த அண்ணன் இருப்பாரான்னு தெரில. அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காது கேட்காது, கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. இன்றைக்கி அவர் கேட்டவங்க கூட சொல்லுவேன் இன்கம் எவ்வளோ வந்துச்சுன்னு, ஆனால் வீடியோவில் சொல்ல மாட்டேன். அப்படியேவா இப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டேங்க்கு கிளம்புறது தான் வேறு வேலை. ஆனால் இங்கே ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். வேறு எதுவும் இல்லை சுற்றி பார்க்க. அந்த கோயிலை பார்த்துட்டு போயிடலாம். எந்த கோயில? உள்ள ஒரு கோயில் இருக்குல்ல, அங்கே போகிறது இப்போ ஸ்ட்ரைட்டாக. வேலுப்பிடாரி அம்மன் கோயில். ஆனால் நல்லா இருக்குதுடா, நல்லா காற்று ஜம்முன்னு வருது. ஏன்டா நல்லா இருக்குதுடா கோயில். பொங்கல் நல்லா இருந்துச்சு. சரி ஓகே டிஆர்எஃப், நம்ம பார்த்தீங்கன்னாங்க அப்படியே அங்கே கிளம்பும்போது உங்களுக்கு வ்ளாக் பண்ணிட்டு பண்ணுறேன். இந்த வ்ளாகோட தாங்க சேர்ந்து அந்த வ்ளாக் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். டாடா. இது தாங்க அந்த கம்பெனி. சொல்லி இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னாங்க அந்த அண்ணன் கூட பேசிகிட்டு இருந்தோம். அந்த அண்ணன் இன்றைக்கி வேறு யாரோ புது அண்ணன் இருக்கிறாருங்க. சரி எந்த அண்ணன் ஏதண்ணன்னு சொல்லிட்டு வீடியோ கேட்டிருந்தாரு. சரி நான் எடுத்த வீடியோ காட்டினேங்க அந்த அண்ணாட்ட. எப்போயும் கேட்டார், ஒரு 2 வருஷம் இருக்குங்க டிஆர்எஃப். சரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு 2 வருஷம் இருக்கும். சரி நம்ம அப்படியே அந்த கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறோங்க. அந்த கோயில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ அந்த கோயில் தாங்க டிஆர்எஃப். இப்போ நம்ம அந்த கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம். செல்லு வேறு பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லைங்க. வீடியோ எப்போ வேணால் கட் ஆகலாம். சூர்யா செல்லில் இங்கே கூட வீடியோ எடுக்க நிலம வரலாம். பார்த்துக்கலாம், எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் டிஆர்எஃப். எப்படியோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வீடியோ எடுக்கிறோம். நான் மொட்டை அடிச்ச கோயில் அதுதாங்க. லைஃப்பில் ஒன்றும் மொட்டை அடிக்கலாடா சூர்யா. அடித்து ஒரு 5 வருஷம் இருக்கும், 5-7 வருஷம் இருக்கும்டா கரெக்டாக. சரி சின்ன வயசில் அடித்தது மொட்டை, இன்னும் அடிக்கல. அது என்னடா வரும்போதெல்லாம் இங்கே தீயெல்லாம் எரியல, இப்போ குப்பையெல்லாம் கொட்டி வச்சு எரிச்சிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே டிஆர்எஃப், நான் அங்கே கோயில்கிட்ட போயிட்டு வ்ளாக் நின் பண்ணுறேன். இப்படி வாங்க டிஆர்எஃப். ரோட்டுக்கு எப்படியே வந்தாச்சுங்க. இதோ இதுதாங்க ரோடு. இல்லை இங்கே ஒரு கோவில் இருக்குது. இதோ இந்த கோயில் தாங்க அங்கேருந்து காட்டினேன். சரி இந்த வழியாக போகணுமா இல்லை அந்த வழியாக போகணுமா தெரியலைங்க டிஆர்எஃப்.
சொல்லி கேட்டுக்கலாங்க. என்ட்ரன்ஸ் இதுதான் பாடு. கேர் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா நம்ம தப்பாக வந்துட்டோம். இது வேறு ஏதோ தோப்புங்க, திருவாரூர் எதனால போட்டிருக்குது. சரி இது இல்லைங்க ரூட்டு, அதுதான் நினச்சேன். சரி அதுதாங்க டிஆர் ஆஃப். நம்ம இப்போ அந்த ரூட் வழியாக தான் போக போகிறோம். இந்த டாக் வேறு படுத்துட்டே இருக்குது, எங்களை பார்த்து ரொம்ப நேரம் முறைச்சிட்டே இருக்குது. அடிச்சிச்சுன்னா நான் ஓடிடுவேன் டாடி. இதோ இந்த டாகோட ரியாக்ஷன் பாருங்க. இது பார்க்குறதே பார்த்தீங்களாங்க எப்படி இருக்குதுன்னு. சரியா டிஆர் ஆஃப் கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. நினச்ச மாதிரி இதுதாங்க ஏடுபிடாரியம்மன் கோவில். ஸ்ரீ ஏடுபிடாரியம்மன் கோவில். வாயில் வர மாட்டேங்குதுடா. தோ 7 கடவுள் இருக்கிறாங்க. தோ பார்த்தீங்களாங்க இது உள்ள பாட்டு போட்டுட்ருக்காங்களா இருக்குது. இந்நேரத்துக்கு விசேஷம்னு நினைக்கிறேன். பாட்டி கூப்பிடுறான். பாட்டி உள்ள கோவிலுக்கு ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா? கோவில் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா? சரி சரி ஓகே. ஆஹா டே சூர்யா பயங்கரமாக இருக்குதேடா இடம். வயல். சரிங்க. சரி செம்மையாக இருக்குது. இங்கே ஒரு மாங்காய் மரம், ஆனால் மாங்காய் காணோம். இதோ இதான் ரூட்டு. டிஆர்எஃப் அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே கோயிலுக்கு போயிட்டு இருந்தோங்க. இங்கே வந்து பார்த்தா ஒரு கிணறு. என்னடா கிணறுன்னு பார்த்தா எவ்வளோ பெருசு இருக்குதுன்னு பாருங்களீங்க. சூர்யா அப்படியே உன்னை தள்ளி விட்டா கைப்பிடி ஒரு நிமிஷம். குட்டாயின மாதிரி ஆயிடாத, குணாக்கு எவ்வளோ விழுந்துடாத, அந்த மாதிரி தான் இருக்குது கிணறு. இந்த கேமரா அடி காட்டு. மரத்தோட வேறு வேறு. ஓ எத்தா பெரிய கிணறும் பாருங்க. சரி அது பக்கத்துல நிறைய வீடெல்லாம் இருக்குதுடா. இதோ கிணறு கிணறு தான்டா. கீழே மேடு தெரியுது எனக்கு. அப்படியே மூடி இருக்காங்களாட்டுக்குது, எல்லாமே போட்டு மட்டையெல்லாம் போட்டு மூடிட்டு இருக்கிறாங்களாட்டுக்குது. இப்போ என்ன ரூட்ரா? மாடெல்லாம் கட்டுவாங்களாட்டுக்குது. சரி ஆனால் சூர்யா எனக்கு இந்த மாதிரி இடத்துல குளிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டா. இதோ இந்த மாதிரி இடத்துல குளிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டியரா. எங்கடா இது தோட்டம்டா, வழி மாறி வந்துட்டேன்டா. கோயிலுக்கு போகிற வழி இதுதாங்க. நிறைய பாட்டு வேறு போட்டுட்ருக்காங்க. காப்பிரைட் கொடுக்காம இருந்தால் அதோட சந்தோஷம் தாங்க நம்மளுக்கு. தோ செம்பரியாடா இல்லை நாட்டாடாடா, என்ன ஆடுன்னு தெரில, ஆனால் பயங்கரமாக இருக்குது, பசுமையாக இருக்குது. சரி பாட்டு வேறு போட்டுட்ருக்காங்க டியர் ஆஃப். நான் அப்படியே அங்கே போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். அப்படி பாருங்க டியர் ஆஃப், இதுதாங்க நான் சொன்னேன் செம்மறி ஆடு. டியர் ஆஃப் சாமி பார்த்தீங்கன்னாங்க அங்கே குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. நாம் பார்த்தீங்கன்னாங்க என்ட்ரன்ஸ் வருது இல்லைங்க, அதுக்கு முன்னாடி நின்று பார்த்தீங்கன்னாங்க வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறோம். சொல்லி இப்போ நம்மளை உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களா விட மாட்டாங்களா தெரிலிங்க. சொல்லி கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சாமி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பக்கம் திரும்பி இருந்தாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருந்தேன். அப்படி எடுக்கலைன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வாய்ஸ் ஓவர் கொடுத்து உங்களுக்கு நான் காட்டுறேங்க. நான் இங்கே தாங்க மொட்டையெல்லாம் அடித்தேன். சொல்லி இந்த இடத்துல மறக்கவே முடியாது டிஆர்ஓ. நீங்கள் யாராச்சும் இங்கே மொட்டை அடிச்சிருந்தீங்கன்னா இங்கே வந்து கோவிலுக்கே வந்திருந்தாலும் மறக்காம கமெண்டில் சொல்லிடுங்க. சொல்லி ஆனால் செம்ம இடங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க இந்த இடம். இப்போ வந்து பார்த்தோன்னே என் பழைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சுங்க டிஆர்ஓ. இந்த மாதிரி இருக்குதுங்க. அந்த குதிரை பொம்மை எல்லாம் இருக்குதுங்க, அந்த குதிரை சாமி அது மலையெல்லாம் ஏறி நின்று நாங்கள் விளையாண்டுட்டு இருப்போங்க. நானும் என் ஃபேமிலியோட சேர்ந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே காது குத்தி சாப்பாடு போட்டு இங்கே எங்கள் ஃபேமிலிஸே நிறைய பேர் இருந்தாங்க. சரி மறக்க முடியாத மெமரிஸ். அப்போ தாங்க பார்த்தீங்கன்னாங்க இந்த வழியாக என்ட்ரன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. முதல்லலாம் பார்த்தீங்கன்னாங்க தோ அந்த வழியாக தாங்க என்ட்ரன்ஸ் இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஆனால் செம்ம அமைதியாக இருக்குதுங்க, செம்ம அமைதியாக இருக்குது. முருகா கண்ணை மூடி நல்லா நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டுக்க. குலதெய்வம்னா என்னப்பா? குலதெய்வம்னா
நம்ம பாட்டை முப்பாட்டேன், அவங்களோட பாட்டை முப்பாட்டேன், எல்லாரும் தலைமுறையா வந்து இங்க சாமி கும்பிட்டுருப்பாங்க. அவங்க எல்லாருடைய மூச்சு காத்தும் இந்த மண்ணிலேயே இந்த சாமியை தான் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கும். அந்த மூச்சு காத்தும் இந்த சாமியை சேர்ந்ததுதான் நம்ம குலதெய்வம். நமக்கு ஒரு கஷ்டம்னா, மனசுக்கு பாரம்னா, நம்ம குலதெய்வத்தை கும்பிட்டா நம்ம முன்னோர்கள் காதில் கேட்டு நமக்கு ஒரு வழி காட்டுவாங்க. டியர் ஆஃப் இப்போ பார்த்தீங்கன்னா சாமி குறி சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி, அது உங்கள்கிட்ட அப்படியே காட்டுறேங்க. சிக்கன் சாப்பிட்ருக்கான பண்ணா தான் மாட்டிடுவேன். மீன், சிக்கன், மட்டன் எல்லாமே சாப்பிட்டேன். நான் சாப்பிடல. சரி, நீ சாப்பிட்டியா? நீ சாப்பிட்டியா? அவங்க 2 பேருமே மாட்டிட்டாங்க. ஒரு வாட்டி இப்போ வந்து பிடிப்பாரு டே டே அவ்வளோதான் அவங்க சாமி. சிக்கிட்டே அவ்வளோதான். நான் போகிறேன் ப்ரோ. டிஆர் ஆஃப் கோயிலில் பார்த்தீங்கன்னாங்க பொங்கல் தந்தாங்க, அப்புறம் வாழைப்பழம் தந்தாங்க. லட்டு அவங்ககிட்ட இல்லை. லட்டு முடிச்சாச்சுங்க டிஆர் ஆஃப். சரி இது நாங்கள் போகிற டைமில் கரெக்டாக வாழைப்பழம் கூப்பிட்டு கொடுத்தாங்களா, அதனால ஜாலியாக இருக்கிறாங்க கோயிலுக்குள்ளே. கருப்பு மட்டும் போட்டு வரக்குதுன்னு சொன்னாங்க. ஓகே டிஆர் ஆஃப், நான் என்னால் முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்த ஃபுல்லாக வீடியோ எடுத்து காட்டுறேன். என் சின்ன வயசு மெமரிஸ் எல்லாம் இங்கே தாங்க இருக்குது. சொல்லி சின்ன வயசில் இங்கே நல்லா ஓடி கலந்து விளையாண்டேன். சாப்பிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படியோ பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நான் வெறும் பழம் மட்டும் தாங்க சாப்பிட்டேன். ஆக்சுவலி அந்த கோயிலே நம்ம பொங்கல் சாப்பிட்டோம். அதுவே எனக்கு ரொம்ப வயிறு நம்பிடுச்சுங்க. சூர்யா மாப்பிள்ள பார்த்தீங்கன்னாங்க என்னோடய பொங்கலே சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்கான். அவனுக்கு அப்படியே கொடுத்துட்டு அப்படியே இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தா தென்னடா மரம் பார்த்துட்டு இருந்தேங்க. அரை மணி நேரம் இப்படி நின்று பார்த்துட்டு இருந்தேன். மரம் அங்கே இங்கே போயிட்டே இருக்குதுங்க. சரி அப்படியே பாருங்களேங்க. இதோ இந்த மரம் தாங்க சொன்னேன். இடம் செம அமைதியாக இருக்குதுங்க. அமைதிக்கு ஃபஸ்ட் ஒன்று இடம்னா இந்த இடம் சொல்ல மாட்டேன், ஒரு தேடு சொல்லிக்கோங்க. அமைதியாக இருக்குது. இந்த சத்தம், இந்த பேட்ஸ் எல்லாம் கத்துற சத்தம் கேட்டிங்களாங்க. அப்படியே இருக்கு. அப்படியே இப்படி நேராக வந்து பார்த்தோங்க. இதோ அங்கே ஒரு ஊஞ்சல் இருக்குது பாருங்க. டிஆர் ஆஃப் அவ்வளோதாங்க. டிஆர் ஆஃப் இந்த vlog இதோட என் பண்ணிக்கிறேன். கோயில் விட்டு அப்படியே கிளம்பி வச்சுங்க. வெளியே போயிட்டு வீடியோ என் பண்ணிக்கலாம். ஸோ வெளியே ஒன்றா உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்கு நிறையா இடம் இருக்குதுங்க. இங்கேயே பாருங்கள், அப்படியே கொக்கெல்லாம் பாருங்களேங்க. இதோ கொக்கு போகுது வருங்க. ஓகே டிஆர் ஆஃப், உங்களுக்கு நான் வெளியே போயிட்டு ப்ளாக் பண்ணிட்டு பண்ணுறேன். டிஆர் ஆஃப் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். நீங்கள் யாராச்சும் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்துச்சு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருந்தது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தாங்க காட்ட முடிஞ்சிச்சு. சில பக்கம்லாம் நம்மளால் பேசியிருக்கவே முடியாது. ஏன் பார்த்தீங்கன்னா அங்கே வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து இல்லை, எங்களுக்கு தான் ஆபத்துன்னு சொல்லிட்டாங்க. சொல்லி விடுங்க டிஆர் ஆஃப். நான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல என்ன ஏன் தண்ணி சென்டிங் வீடியோ எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா சும்மா வேற மாதிரி இருக்குதுங்க. இடம் சும்மா வேற மாதிரி இருக்குது. தோப்புங்க செம்மையாக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த இடத்துல எண்டிங் வீடியோ எடுக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். கரெக்டாக எடுத்துட்டேங்க. பெரிய தோப்பு. சொல்லி ஓகே டிஆர் ஆஃப் இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். சேனலில் நீங்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் யாராச்சும் நம்ம டிஆர் ஃபேமிலியில் சேர வந்தால் மறக்காமல் சேர்ந்துக்கோங்க. ஓகேவா டிஆர் ஆஃப்? ஓகேங்க. லவ் யூ ஸோ மச். டாட்டா பை பாய்.